விஜயோட கட்சிக்காரங்க இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க, உதயநிதி ஸ்டாலினோட ஃப்ரெண்டு வந்து இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டாரு, டிஎம்கேல ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கவங்க இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. எதுக்கு இதெல்லாம்? அவங்க தப்பு பண்ணுறாங்களோ இல்லையோ அவங்க பேரை அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி அதை வந்து தப்பான விதத்தில் இவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதை அட்ரஸ் பண்ணுங்க. அண்ட் தென் இப்படி ஒரு தப்பு நடந்திருக்கா, அப்போ அது மேலிடத்துல இருந்து என்னோட பேர் யூஸ் பண்ணி இது பண்ணியிருக்காங்க, இதுக்கும் எனக்கு என்ன சம்மந்தம் இல்லை, இன்கேஸ் அது சம்மந்தம் இருந்ததுன்னா எனக்கு தெரிஞ்சவங்க தான் இது தப்பு பண்ணியிருக்காங்க, we will take a proper action அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுங்க. தட்ஸ் த ஒரு ஹோல் குட் திங்காக நான் பார்க்குறேன். பட் அதை தாண்டி வந்து இங்கே ரெண்டுமே நடக்க மாட்டேங்குது. மேலே இருக்கவங்க அட்ரஸ் பண்ண மாட்டாங்க, கீழே இருக்கவும் வந்துட்டு பெருசாக எக்ஸ்போஸ் ஆக மாட்டாங்க. நியூஸ் சேனல்ஸ்லேருந்து சோசியல் மீடியாஸ்லேருந்து எதுவுமே கவர் பண்ண மாட்டாங்க. இட்ஸ் கீப்ஸ் மீ ஒரிங் அ லாட். ஸோ நானுமே ஃபர்தர் வந்து இந்த மாதிரி ஏதோ சோசியலாக பொலிட்டிக்கலாவோ ஏதோ பேசணும்னு நினச்சேன்னா எனக்குமே இது வந்து ஒரு ஒரிங் சென்ஸ் கொடுக்குது. ஏன்னா நாளைக்கு எனக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஜோன் எனக்கு மைண்டுக்குள்ளே போக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ஐ எம் கீப் ஸ்டே அவேயிங் ஃப்ரம் திஸ். ஸோ கைண்ட்லி ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தோஸ் திங்ஸ் அண்ட் எது நல்லதோ அதை நோக்கி எல்லாரும் போங்க. இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாத்தையுமே நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்த. நன்றி.